கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு படிச்சு சொன்னனே, கேட்டீங்களாடா? படிச்சு சொன்னேனேடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு கேட்டீங்களா? இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா 2 பெரிய படம் வந்து ரிலீஸ் ஆக மாதிரி இருந்துச்சு. ஒன்று பராசக்தி, இன்னொன்று வந்து ஜனநாயகன். ஆனால் அந்த சென்சார் பிரச்சனை காரணமாக வந்து ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகவே தள்ளி போயிடுச்சு. ஒரு வழியாக வந்து பராசக்தி ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலவையான விமர்சனம் தான் கிடச்சி. ஸ்டார்டிங்கில் வந்து சில பேர் படம் ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் படம் அப்படின்னாங்க, சில பேர் வந்து முழுக்க ஒரு கட்சி சார்ந்த ஒரு படமாக இருக்குது அப்படின்னு சொல்ல மாதிரி விமர்சனம் வந்துச்சு. இருந்தாலும் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த பராசக்தி படத்துக்கு போட்டிக்கு ஆளே இல்லை, அண்ணன் போஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து அந்த பொங்கல் ரிலீஸுக்கு வந்து சரி என்னத்தையோ ஒரு படத்தை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஓரளவு கலெக்ஷன் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்னா, சரி அண்ணன் நீ இல்லைனா என்ன, தம்பி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிபிள் டி படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதான் தலைவர் தம்பி தலைமையில். இந்த எலெக்ஷன்ல நம்ம ஜெயிக்கிறோம். எங்க வீட்டு 4 ஓட்டு இருக்கு, மறந்துடாது. அதான் வந்துட்டோம்ல, இனிமேல் இங்க தான் இருப்போம். அந்த ட்ரிபிள் டி படம் வந்து நான் ரீசெண்டாக பார்த்தேங்க. படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ட்ராமா மூவி தாங்க. ரொம்பலாம் இல்லை, ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள தான் அந்த படம் இருக்கு. படம் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ஒன் டைம் வாட்சபிள் மூவி தாங்க. நல்லாவே வந்து கலலப்பாக கொண்டு போயிருந்தாங்க. மனசனா இல்ல பைத்தியக்காரன்? இல்லப்பா, நாங்க தான் பைத்தியம். படத்தில் வந்து ஜீவா வந்து ஒரு கிராமத்தோட பஞ்சாயத்து தலைவராக இருக்காருங்க. அந்த கிராமத்தில் எல்லாம் நல்லது கெட்டதுனா கூட இவர் தான் வந்து முன்னு தலைமையெடுத்து நடத்தி வைப்பார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவருக்கு வந்து போட்டியை வந்து ஜேன்சன் திவாகர்னு சொல்லிட்டு அவர் காமெடி ஆக்டர் தான். அவர் வந்து என்ன ஒரு ஆப்போனன்ட் கட்சியோட தலைவராக இருப்பார். அவர் வந்து இவர் ஜீவா என்ன பண்ணாலும் அதுக்கு எகென்ஸ்ட் வந்து நம்மளும் அந்த இடத்துல வந்து நம்ம இருக்கணும், நம்ம அந்த இடத்துல ஒரு அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற வந்து ஒரு டைப்பு, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் காட்டியிருப்பாங்க. கல்யாணம் எடுப்பா, 4 ஓட்டு மட்டும் இல்ல தலைவரே, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் அந்த கல்யாணத்துக்கு நான் போய் ஆகணும். நான் தான் கல்யாணம் மாப்பிள்ளையா. இதுல லீட் ரோல் பாத்தீங்க அப்படின்னா ஜீவா அவர்கள், அப்புறம் இளவரசு அவர்கள், அதுக்கப்புறம் வந்து தம்பி ராமையா நடிச்சிருப்பாங்க. அந்த கிராமத்துல வந்து ஒரு 2 வீடு இருக்கும். அதுல ஒரு வீட்டுல வந்து இளவரசு அவர்கள் இருப்பாங்க. அவரோட பொண்ணுக்கு தான் வந்து கல்யாணம் வந்து நிச்சயம் பண்ணி அந்த ஏற்பாடு நடந்துட்டு இருக்கும். பக்கத்து வீட்டுல வந்து தம்பி ராமையா இருப்பாங்க. இவங்க 2 வீட்டுக்கு வந்து ஆகாது. ஏன்னா அவங்க 2 பேருக்கு வந்து ஒரு பரம்பரை பகை மாதிரி ஒரு பெரிய சண்டை ஏற்பட்டிருக்கும். அதனால 2 குடும்பம் வந்து பேசிக்க மாட்டாங்க, ரொம்ப பகையா இருப்பாங்க. அது எதனால பகை ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது வந்து நீங்க படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் வரும். அதை நம்ம ஓப்பனா சொல்லிட்டு அப்படின்னா வந்து படம் வந்து ஸ்பாயில் பண்ண மாதிரி ஆகி போயிடும். நாளைக்கு காலையில அவ மகளுக்கு கல்யாணம். நீ இல்லைன்னா இங்க ஒரு வேலை நடக்காது. அப்படியே 2 கோட்டர் உள்ள போடுங்க, அப்படியே தண்ணியை வெளியே விடுங்க, ஓகேவா? இதுல அந்த இளவரசு அவரோட பொண்ணோட கல்யாணத்தை வந்து ஜீவா தலைமையில நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து அந்த கல்யாண ஏற்பாடுலாம் வந்து முன்னாடி இருந்து நடத்தி கொடுப்பாப்ல. அண்ணன் இருக்கும்போது இவங்க பக்கத்து வீட்டில் தம்பி ராமையா இருந்துட்டு அவங்க என்னடா அவங்க ஒரு சீரியல் செட்லாம் கட்டி ரேடியோலாம் கட்டி வந்து அளப்பெரிய கூட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பகுமானம் பண்ணிட்டு இருக்காங்களே அவங்க பொண்ணு கல்யாணத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பி ராமையா வந்து கடுகடுன்னு இருப்பாப்ல. இது எப்படி உள்ள பூந்து இதை வந்து கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாப்ல. அண்ணே, இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு பண்ணியா? மாமா முடிவை ஏற்கனவே சொல்லிட்டேன்ப்பா. அண்ணன் தான் பார்த்தீங்க அப்படின்னா தம்பி ராமையோட அப்பா வந்து இழுத்துக்கிட்டு முடியாம பெட்ல இருப்பாப்ல. அவர் வந்து என்னன்னா திடீர்னு வந்து இறந்துருவாப்ல. அந்த ஃபங்க்ஷன் வந்து முதல் நாள் நைட் நடந்துட்டு இருக்கும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் 10:30 மணிக்கு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. முதல் நாள் நைட்டு வந்து இந்த மாதிரி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்கும்போது இங்கே தம்பி ராமையா வீட்டில் வந்து அவங்க அப்பா வந்து இறந்துருவார். இறந்தோடனே அந்த நியூஸ் வந்து ஜீவா அவருக்கு வந்து தெரிய வருது. அப்புறம் அந்த கல்யாண வீட்டுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருது. நான் வர சொன்னா நல்லபடியா முடியும்னு நினைச்சேன். இது பெருசா நடக்க போகுது தம்பி. நாளை காலையில 10:30 மணிக்கு என் மக கழுத்துல யாரை கொண்டாலும் தாலி ஏறும். ஆனா இவர் என்ன சொல்லுவாருன்னா, இளவரசு இல்ல இவன் வந்து ஏதோ பிளான் பண்ணிட்டான். அவங்க அப்பனை வந்து என் பொண்ணு கல்யாணத்தன்னைக்கு சாகணும் முடிவு பண்ணி அவங்க அப்பனை போட்டு தள்ளிட்டான். எதையாவது சொல்லி என் மக கல்யாணத்தை பாட பார்த்தா உன்னை கொன்னே விடுவோம்டா. அந்த நாசமா போன நாக்கு அறுத்து புடிறான். அண்ணே, இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. அப்புறம் ஜீவா வந்துட்டு இல்லைங்க இது வந்து ஒரு கெட்ட விஷயம் நடந்து போச்சு, இதை வந்து நம்ம பெருசுப்படுத்த வேண்டாம், இதை வந்து சும்மா பேசி முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தம்பி ராமையா வீட்டுக்கு போயிருப்பாரு. ஏன்னா இவங்க கல்யாணம் வந்து அந்த காலையில் 10:30 மணிக்கு தான் முகூர்த்தம் வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. இவர் அதை தெரிஞ்சுக்கிட்டு தம்பி ராமையா என்ன பண்ணுவார்னா, என் அப்பனையும் நான் காலையில் வந்து 10:30 மணிக்கு தான் தூக்குவேன், நானும் வந்து 10:30 மணிக்கு வந்து என் தெய்வத்தை தேரோட்டமாக கூட்டிட்டு போய் தான் வந்து நான் வந்து அடக்கம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிடிவாதமாக இருப்பாரு. வேற பாட்டே கிடைக்கலடா உனக்கு. ஜீவா அவர்கள் பேசி பார்ப்பல, என்னங்க அவங்க 10:30 மணிக்கு வந்து நல்ல காரியம் வச்சிருக்காங்க, ஊரே கூடி எல்லாமே வந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க, நீங்க வந்து ஒரு 2 மணி நேரம் தள்ளி வைக்க கூடாதான்னு கேட்பாரு. அதுக்கு என்ன தாத்தா நான் சொல்றது? தலைவர் தம்பி என்ன சொன்னாலும் சரியா தானே இருக்கு. அது ஒரு எங்க அப்பா சாவோட அது முக்கியமா, நான் அப்படிதான் பண்ணுவேன், இதை வச்சுதான் அவங்க வந்து இடைஞ்சல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ராமையா வந்து பிடிவாதமா இருப்பாரு. கடைசியில் இந்த நேரத்தில் வந்து அந்த ஜான்சன் இருக்கா பார்த்தீங்களா, அதாவது ஒரு எதிர்கட்சியாக இருக்காங்களா, அவங்க வந்து சரி இந்த நேரத்தில் அரசியல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள வந்து குட்டையை குழப்பிட்டு இருப்பானுங்க. பிரச்சனை எப்படி சூடு பிடிக்குதுன்னு
அப்படி எல்லாம் உன்னை ஈராக விட்டுருமாப்பா. இதையும் நான் நடத்தி காட்டுவேன். அடி கிளிய போகுது. இந்த எல்லா குழப்பத்திலையும் கடைசியில் வந்து இவங்க அந்த குறிச்ச நேரத்துக்கு வந்து இவங்க 10:30 மணிக்கு வந்து கல்யாணத்தை முடிச்சாங்களா, இவர் சொன்ன நேரத்துக்கு 10:30 மணிக்கு வந்து அந்த பாடியை தூக்குனாரா அப்படிங்கிறதாங்க படத்தோட கிளைமேக்ஸே. வந்து இந்த படம் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே தான் இருக்கு. நல்லா வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு என்டர்டைன் மூவியை கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக போர் அடிக்காம வந்து ஒரு படம் வந்து இங்கே ஃபுல்லாக வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். സാരി ഒന്നും சொல்ல വേണം, ഒരു മുത്തന്താ